ரட்சிக்கப்படணும்னா, நான் உனக்காக இறங்கி வரணும்னா, எனக்கு இந்த பட்டணத்துல ஒன்ன விட்ட வேற ஆளு கிடையாது. உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா நீ நின்னுதான் ஆகணும். சொல்லி ஒதுங்கிறாத, விலகிறாத. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தேவனுடைய இரக்கத்துக்காய் கெஞ்சின மண்டாடின அன்பு உள்ளமே, உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வேதத்துல நாளை குறித்து கவலைப்படாதேன்னு தான் சொல்லியிருக்கு. நாளை குறித்து நம்பிக்கை வைக்காதேன்னு சொல்லல. இந்த பைபிளுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நாளை குறித்த நம்பிக்கை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசுவாவை கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அப்படி என்றால் இந்த மாலை வேளையிலே எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நாளை நன்மையா இருக்க போகிறது, என்னுடைய நாளை ஜெயமா இருக்க போகிறது, என்னுடைய நாளை ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. சொப்பனத்தை கண்ட யோசேப்பு ஒவ்வொரு இரவும் நினைச்சு படுத்திருப்பான், நாளைக்கு என் சரித்திரம் மாறும், நாளைக்கு என் சரித்திரம் மாறும், நாளைக்கு என் சரித்திரம் மாறும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென். ஒரு நாள் வந்தது யோசேப்பின் சரித்திரம் மாறுகிற நாள். அதற்கு முந்தின இரவு யோசேப்பு நினைச்சிட்டு படுத்தாரான்னு தெரியல. வாழ்க்கையில் அடித்த புயல்களை பார்த்தால் அதெல்லாம் மறந்து பல நாட்கள் மாதங்கள் ஆகிருக்கும். யோசேப்பு நினைச்சிருப்பாரு நைட்டு தூங்கும் போது, சிறைச்சாலையில் நாளைக்கு என் சரித்திரம் மாறப்போகுது. ஆமாம், சிறைச்சாலை, யோசேப்பு இன்னும் தூங்கலையா இப்படி சொல்றவெல்லாம் நாளைக்கு என் கீழே இருக்க போறான். நினைச்சிருப்பாரா? நினைச்சிருப்பாரா? இல்லை. வேதனையை நினைச்சு, அதான் வருத்தத்தை பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மறந்தான். யாரு? யோசேப்பு. அப்பா அது வரைக்கும் வருத்தத்தை நினைச்சிட்டேன். சரி, எங்க அப்பா கூட இல்லையே, என் சகோதரர்கள் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நினைச்சிட்டு படுத்தா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் காத்திருக்க வைப்பார், ஆனால் மறக்க மாட்டார். குறித்த வேளை வந்தது. யோசேப்புக்கு அந்த இரவு சாதாரண இரவாய் தான் இருந்தது. ஆனால் பார்வோன் தலைக்குள்ளே பசுக்களை ஓட விட்டார். நமக்கு ஒரு கொசு ஓடினாலே தூக்கம் போயிடும், இது பசு ஓடுது. எலும்பு இப்படி இருக்கிறார். ஆமென். தரிசனத்தை நிறைவேற்ற தேசத்தை மாற்றுவார் ஆண்டவர். என்ன வேணாலும் செய்வார் ஆண்டவர். என் வாழ்க்கையில வார்த்தையை நிறைவேற்ற என் ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார். அது ராஜா ஆண்டவரை, இது அதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. யோசேப்பு தங்கியிருந்த சிறைச்சாலை கதவு தட்டப்படுது. யோசேப்பு கிளம்பு. எங்க? அடுத்த குற்றச்சாட்டா? இல்ல, ராஜா கூப்பிடுறாரு. யோசேப்பு போய் நிற்கிறா. அப்படியே நின்றுப்பாரு. எல்லாரும் யோசேப்பை பார்த்துருப்பாங்க. அம்மா, நீ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிறவனாமே. உடனே யோசேப்புக்கு நான் சொல்ல வருது, இல்ல நான் அல்ல, நான் அல்ல, அவர் அப்படின்ட்டார்.
மோர்தேக்காய்க்கு தூக்கு மரம் ரெடி ஆயிட்டாங்க, தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அழுதாங்களாம், புலம்புனாங்களாம், சாம்பல்ல உட்கார்றாங்க, ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆமான் பார்க்கிறான், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. சில நேரத்துல நமக்கு விரோதமா எரிச்சல் கொண்டிருக்கிறவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது போல நம்ம லைஃப் அப்படியே இருக்கும். ஆமென். ராஜாவுக்கு நைட்டு தூக்கம் போச்சு. ஹல்லேலூயா. ஒரு நைட் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த டைரி எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். டைரி எடுத்து வச்சு திறந்து பார்க்கிறாங்க. மோர்தேக்காயின் காரியம் அங்கே எழுதப்பட்டது. மோர்தேக்காயின் காரியம் எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா? இந்த ஆமான்கிற ஒருத்தன் சீனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே மோர்தேக்காயின் காரியம் எழுதப்பட்டது. இன்னைக்கு அங்காங்க எழும்புகிற சத்துருக்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று மோர்தேக்காய் நினைச்சிருப்பார். என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்க போகுதோ. ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. டைரியை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இப்ப ராஜா கேட்கிறார், இந்த மோர்தேக்காய்க்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது செஞ்சோமா? இல்ல இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. முன்னமே செஞ்சிருந்தா இப்போ ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில முன்னமே செய்யாததற்காக ஸ்தோத்திரம். ஆமே. இப்ப வாசல்ல யார் நிக்கிறா தெரியுமா? ஆமா நிக்கிறான். எதுக்கு வந்து நிக்கிறான் தெரியுமா? மோர்தேக்காய்க்காக நான் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி இருக்கிறேன். ராஜா கிட்ட இத சொல்லி அவனை என்ன செய்யணும்? தூக்கு போடணும். வெளியே ஆமான் மோர்தேக்காயை குறித்த ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். உள்ளே ராஜா மோர்தேக்காயை குறித்த வேறொரு திட்டத்தோடு இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணலாம்? அவனை எப்படி மேன்மைப்படுத்தலாம்? அவனை எப்படி உயர்த்தலாம்? அவனை எப்படி ஆசீர்வதிக்கலாம்? வெளியே ஆமான் என்ன திட்டத்தோடு இருக்கிறான்? அவனை எந்த டைம் தூக்கில போடலாம்? அவனை எப்படி தூக்கில போடலாம்? கண்ணை கட்டி தூக்கில போடலாமா, இல்ல அவன் குடும்பத்தை முன்னாடி நிறுத்தி தூக்கில போடலாமா? இப்படி ஆமான் திட்டம் போட்டுட்டு இருக்கிறான். உள்ள ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவனை எப்படி மேன்மைப்படுத்தலாம், அவனை எப்படி கனப்படுத்தலாம்? மோர்தேக்காய் வாழ்க்கையில எது நடந்துச்சு? ஆமான் போட்ட திட்டமா, ராஜா போட்ட திட்டமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். எத்தனை ஆமான்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டாலும் உங்க வாழ்க்கையில பரலோக ராஜா போட்ட திட்டமே நடக்கும். ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி. எலியாவின் அடையாளமே என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆகாபுக்கு முன்பதாக நெஞ்சை தட்டி சொல்றான், என் வாக்கின் படியை அன்றி மழை பெய்யாதென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம். ஒரு தேவ பிள்ளையின் அடையாளமே நிக்கிறது தான், நிக்கிறது தான். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த சபையே கேள், நீ நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவேதான் வேதத்தில் ரிப்பீட்டடா வருகிற வார்த்தைகளில் ஒன்று, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நீ நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த எலியா கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கிறவர். அவன் நின்றதுனால என்ன நடந்தது தெரியுமா? 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த கர்மேல் பர்வதத்தில் என்னெல்லாமோ செய்து பார்க்கிறாங்க. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் என்னவென்றால், எலியா ஒரு சேலஞ்ச் பண்றார். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே, தெய்வம் இந்த சேலஞ்ச் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. இந்த சைடு ஒரே ஒருத்தர் நிக்கிறான், அந்த சைடு 450 பேர் நிக்கிறாங்க. அவங்க தெய்வத்தால எது முடியும் எது முடியாது என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும்.
அப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம எப்படியாவது என்ன வர வச்சிடலாம், அக்கினிய வர வச்சிடலாம். மோசே கோல் பாம்பா மாறுச்சு, பார்வோன் மந்திரவாதிகள் கோலும் பாம்பாதான் மாறுச்சு. மோசே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினது போல பார்வோனுடைய மந்திரவாதிகளும் இரத்தமாக தான் மாற்றினாங்க. மோசே தவளையை வரவழைத்தது போல பார்வோனுடைய மந்திரவாதிகளும் வரவழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன் முடியலைன்னா, ஆண்டவர் விரலை காட்டிட்டார். பார்வோன் வந்து சொல்றாங்க, இது தேவனுடைய விரல். அதை நான் தியானிக்கும் போது எந்த விரலை காட்டியிருப்பா? அப்புறம் தான் பார்த்தேன், ஆண்டவர் இங்கே பெரிய ஒர்க் பண்ணும்போது சின்ன சோட்டா மந்திரவாதி பாய்ஸ் எல்லாம் இங்கே வந்து நின்றுட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தார், அப்புறம் தொலைச்சிருவேண்டார். ஆமே, இது தேவனுடைய விரல். ஒரு விரலை காட்டினதுமே மொத்த மந்திரவாதமும் ஆஃப். அதுக்கப்புறம் அவர்களால் என்ன செய்ய கூடாமற் போயிற்று. இப்ப 450 பேர் பாகால் தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு நிச்சயம் நாங்க சத்தம் போட்டு எங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய யாகம், எங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு நாங்களும் அக்கினியை காட்டுவோம், நாங்களும் அக்கினியை காட்டுவோம். அவங்க செஞ்சாங்க, என்னெல்லாமோ செய்து பார்க்கிறாங்க, ஒரு அசைவும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுக்கு முன்பதாக அவர்கள் எதையெல்லாமோ வரவழைத்திருக்கலாம், ஜனங்களுக்கு முன்பதாக எதையெல்லாமோ காண்பித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒண்ணுமே செய்ய முடியல, எதுவுமே நடக்கல. என்னெல்லாமோ யாகம் பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க, சத்தம் போட்டாங்க, தங்கள் சரீரத்தை கீறி கொண்டார்கள், அவர்களுடைய மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, ஜீரோ ரிசல்ட், எதுவுமே நடக்கல. ஏன் நடக்கல? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனுடைய பாதங்கள் அந்த மலையிலே நின்றதுனால. ஆமே ஆமே. பாகால் தீர்க்கதரிசிகளுடைய ஒன்றுமே எடுபடாம போயிட்டு. யேசபேல் பார்த்தா, இவன் நிக்கிறது வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த தேவ பிள்ளை வீட்டுல இருக்கிறது வரைக்கும் இந்த வீட்டுக்கு விரோதமாய் மந்திரமும் கிடையாது, இந்த வீட்டுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் கிடையாது. இவன் நிக்கிறது வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இவனை விழத்தள்ளணும், இவனை விழத்தள்ளணும், இவன் நிக்க கூடாது. அவன் சத்தமிடுகிறாள், சவால் விடுகிறாள். இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஜீவனுக்கு பதிலாய் நாளை இந்த நேரத்தில் நாள் குறிக்கிறாள், நேரத்தை குறிக்கிறாள். நின்று கொண்டிருந்தவன் படுத்து விட்டான். நேத்து எலியா எங்க இருக்கிறான்? கர்மேல் பர்வதத்தின் உச்சியில. இன்னைக்கு எலியா எங்க இருக்கிறான்? சூரை செடியின் கீழே. போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அதிகமாய் வைராக்கியமா இருக்கிறதும் ஊழியர்கள் தான், உடனே சோர்ந்து போறதும் எங்களை மாதிரி ஆட்கள் தான். நேற்று 18வது அதிகாரத்துல டாப்ல இருக்கிறார். என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு ஆகாவுக்கு கோபம் ஒரு பக்கம், அதுல மைண்ட் பண்ணாம அடுத்த அதிகாரத்துல படுத்துட்டார். இப்போ ஆண்டவர் காகத்தை அனுப்பல, சாரிபாத் விதவையை அனுப்பல, தம்முடைய தூதன் அனுப்புறார். அப்பத்தையும் தண்ணீரையும் வச்சு எலியாவை தட்டி எழுப்புறார். எலியா எழும்பி சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். திருப்பியும் தட்டுறார், எழும்பு எலியாவே. எழும்பிட்டான். இதுக்கு ஆண்டவர் வந்திருக்கீங்க, நீ தான் போதும்னு சொன்ன, உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன். அப்படியா சொன்னார். நம்ம போதும்னு சொன்ன டைம் எல்லாம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருந்தா, விசுவாச பாதையில் நடக்கிறவங்க வாழ்க்கையில போதும் என்கிற சொல்லாட்டியும் அப்படி ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வந்திருப்போம். மோசே சொன்னார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே.
ஏசபேல் என்ன சொல்றா? உனக்கு ஒரு நாள் தான் டைம். கர்த்தர் தூது கொண்டு வருகிறவன். ஆமென். தூதன் அனுப்பி என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எனக்கு ரேமா ஏசபேல் வாயில இல்ல, எனக்கு ரேமா கர்த்தர் அனுப்பின தூதனுடைய வாயில இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 40 நாள் டிராவல் பண்ணி வந்துட்டார். டிராவல் பண்ணி வந்து குகைக்குள்ள போறார். கர்த்தர் சொல்ற, உனக்கு இங்க என்ன காரியம்? வந்து நெல்லு நெல்லு நெல்லு. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறா. ஆண்டவரே எனக்கு முடியல, எவ்வளவுதான், எனக்கு நிற்க பலன் இல்லை. நீ நின்னுதான் ஆகணும். நான் உனக்காக யுத்தம் பண்ணணும்னா, நான் உனக்காக இறங்கி வரணும்னா, எனக்கு இந்த பட்டணத்துல ஒன்ன விட்ட வேற ஆளு கிடையாது. உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா நீ நின்னுதான் ஆகணும். இந்த பட்டணம் மீட்கப்படணும்னா சபையே நீ நின்னுதான் ஆகணும். நிற்க பலன் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிறாத, விலகிறாத.